Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va préparer des crêpes salées jambon fromage sans béchamel. இன்னைக்கு ஆம் சீஸ் crêpes செய்ய போகிறோம். J'ai pris un demi-litre de lait, 1/2 litre பால் எடுத்துக்கோங்க. 250 g de farine, 250 g மைதா மாவு, 50 g de beurre fondu, 50 g உருக்கின வெண்ணெய், 4 முட்டைகள் et 2 pincées de sel fin, 2 சிட்டிகை உப்பு வேணும். Voilà les amis, c'est parti, ஆரம்பிக்கலாம் வாங்க. J'ai sorti un grand saladier, ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சிருக்கேன். Je vais casser les œufs un par un. Je vais les mettre dans le saladier. ஒரு முட்டையா உடைச்சி அந்த பவுலில் போட்டுடுங்க. Je vais rajouter les 2 pincées de sel sur les œufs. இப்போ அந்த 2 சிட்டிகை உப்பையும் அந்த முட்டை மேலே போட்டுடுங்க. À l'aide d'un fouet, je mélange les œufs et le sel ensemble. Puis je rajoute le beurre fondu et je mélange à nouveau. ஒரு பீட்டர் எடுத்து அந்த முட்டையும் உப்பையும் முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயும் அதில் போட்டு அதையும் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா பால் எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 லிட்டர் பால் அதையும் அதில் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடுங்க. À présent, je rajoute tout le lait dans le saladier et je continue de mélanger. Une fois que ce mélange a été effectué, on va incorporer en plusieurs fois la farine et mélanger. Donc, je mets un peu de farine et je mélange en même temps. இப்போ மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறினே இருங்க. அப்போ தான் அந்த கட்டிய முட்டியும் வராது. இந்த ஊர் மைதா மாவில் கட்டி முட்டின்னு இருக்காது, சாதாரணமாக நைஸாக தான் இருக்கும். நம்ம திருப்திக்காக நல்லா கலக்கிக்கிறது நல்லது. அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துருங்களா. Une fois le mélange effectué, on va laisser la pâte se reposer au moins une petite demi-heure. இந்த மாவு கலவையை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைங்க. அதுக்கப்புறமா நம்ம கிராப் செய்ய போகலாம். இந்த கிராப்புன்றது நம்ம ஊர் மைதா தோசை தான், உப்பு போட்டு செய்கிற மைதா தோசை தான் இது. இதுக்கு இந்த ஊரில் பேர் கிராப்பு. ஆனால் முட்டைலாம் போடுறோம். நம்ம ஊரில் மைதா தோசையில் முட்டை போட மாட்டாங்க, வெறுமனே செய்வாங்க. இது முட்டை போட்டு செய்கிறதுனால இதுக்கு பேர் கிராப்பு. J'ai sorti les tranches de jambon. ஆமை வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இது மெலிசாக ஏற்கனவே கட் பண்ணியே இருக்கும். J'ai aussi sorti les mentales râpées. இதுக்கு கிரேட்டட் சீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai laissé chauffer une poêle anti-adhésive. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது இந்த தோசையை ஊற்ற போகிறோம் அதில். Je vais graisser la poêle avec un peu de matière grasse. கொஞ்சோண்டு வெண்ணெயோ நெய்யோ டால்டாவோ இல்லைனா எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் தடவி விட்டுடுங்க அந்த பேனில். J'ai utilisé de la margarine. C'est à vous de voir, vous pourrez utiliser même de l'huile, ça fera l'affaire. Et je vais verser une louche de pâte. Vous avez vu, je verse et puis je vais prendre la poêle et je vais le tourner tout simplement pour avoir une belle crêpe. ஒரு கரண்டி மாவை எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்ம ஆப்பத்துக்கு திருப்புற மாதிரி இப்படி திருப்பி விட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் பரவிடும். இந்த கிராப் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அது மேலே நம்ம சீஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லது. நான் மஷினும் வச்சுருக்கிறேன். ஒரு முறை உங்களுக்கு மஷினில் செஞ்சு காட்டுறேன். அப்போ இன்னும் நைஸாக இருக்கும் அந்த தோசை, ரொம்ப நைஸாக சூப்பராக வரும். அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இதில் செய்யும் போது கொஞ்சம் மொத்தமாக வேணுன்னு தான் மொத்தமாக செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்யும் போது. Vous avez remarqué que cette crêpe, elle ne va pas être fine comme les crêpes habituelles qu'on achète dans les magasins ou qu'on fait à la maison avec la machine. Celle-là, elle va être un peu épaisse, c'est fait exprès parce qu'on va garnir dedans. Mais vous allez voir, une fois la crêpe terminée, elle sera très bonne à manger. Je laisse cuire, puis je le tourne en tout 4 fois. Et puis je vais garnir avec le jambon et les mentales. வெந்ததும் 4 வாட்டி திருப்பி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஹாமும் சீஸையும் வச்சு நம்ம அதை மூடணும். Voilà, je dépose une tranche de jambon. இப்போ ஒரு ஹாமை வைக்கிறேன். Sur une partie, je vais mettre un peu d'emmental râpé. ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு கிரேட்டட் சீஸ் வைங்க. Puis je vais rabattre la partie où il n'y a pas l'emmental sur l'emmental, sur la partie où il y a l'emmental.
அதுக்கப்புறம் மடக்கி விட்டுடுங்க. சீஸ் இருக்கிற பகுதியில் மடக்கி இப்படி அழுத்தினீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் உருகிடும். உருகுனோன்னே அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். நான் இங்கே அதை ஒட்டக்காட்டியும் பாருங்கள் இந்த ஓரத்தில் அமுக்காமல் செஞ்சுட்டேன். இப்போ தான் அமுக்கி விட்றேன். அதனால தான் கொஞ்சம் வெளியில் வந்துடுச்சு. அது இயற்கையிலே ஒட்டிக்கும், ஏன்னா அது உருகி ஒட்டிக்கும். Je laisse ainsi cuire un petit moment jusqu'à ce que les mentales fondent. Après c'est bon. Je travaille toujours sur feu doux. அடுப்பில் சிம்லே வச்சு செய்யுங்க இதை. À présent je retourne. Vous avez vu c'est bien cuit. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து. நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுட்டு அந்த பக்கமும் இதே மாதிரி வெந்ததோன்னு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது கூட நம்ம சலாட் வச்சு சாப்பிட்லாம். On peut manger cette crêpe avec un peu de salade. C'est très bon à manger et c'est très facile à faire. Une autre fois, je vous montrerai comment je fais la crêpe à la béchamel. அடுத்த முறை இதே கிரேப்பில் வந்து பெஷாமெல் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். அதில் வந்து பால், வெண்ணெய் அதெல்லாம் போட்டு உள்ளார வைப்பாங்க. அது உள்ளார குழன்னு இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு. நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் அடுத்த முறை. இப்போதைக்கு ரொம்ப ஈஸியாக சின்ன பசங்க கூட நீங்கள் செய்யலாம் அந்த கிரேப்பை வீட்டில். எப்போ நினச்சாலும் நீங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃப்ரொமாஜ்லாம் ரொம்ப விலை கிடையாது. நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஈஸியாக தனியாக இருக்கிற பிள்ளைங்க இல்லை ஃபஸ்ட்டு குசின் செய்கிறவங்கலாம் இதெல்லாம் ஈஸியாக செய்யலாம். செஞ்சு ஒரு சலாது வச்சு ஒரு சாப்பாடு ஆகிடும் உங்களுக்கு. Avec cette pâte, j'ai pu faire en tout 12 crêpes, 6 au jambon et 6 neutres. நான் கலந்த மாவு அளவுக்கு வந்து 12 கிரேப் செஞ்சேன். 6 இந்த ஜம்போம்பும் ஃப்ரொமாஜும் வச்சு செஞ்சேன். மீதி 6 வந்து வெறுசாகவே செஞ்சு தோசை இல்லை நம்ம ஊர் மைதா தோசை மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம அது கூட கறியோ இல்லை எது ஒன்றுமோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். Voilà les amis, cette vidéo touche à sa fin. Je vais vous dire au revoir, mais n'oubliez pas de vous abonner, de parler autour de vous, ça me fera très plaisir. Je vous remercie par avance et je vous dis à bientôt pour une prochaine fois. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு நிறைவடையுது. நீங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.